கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் இன்று காலை பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி கோர விபத்து ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இக்கோர சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள கேட் எண் 170 கொண்ட ரயில்வே கேட்டை இன்று காலை மாணவர்களுடன் பள்ளி வாகனம் கடக்க முயன்றபோது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி பயணித்த வண்டி எண் 568113 எண் கொண்ட பயணிகள் ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. ரயில் மோதியதால் சில மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட அப்பள்ளி வாகனத்தில் 4 மாணவர்கள் மற்றும் ஒரு ஓட்டுநர் பயணித்துள்ளனர். இதில் நிமிலேஷ் மற்றும் சாருமதி ஆகிய 2 மாணாக்கர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்தில் பார்வையிட்ட போது உறுதி செய்துள்ளார். காயமடைந்த மற்ற 2 மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட மாணவன் செழியன் என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கிறது. இதில் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த விபத்துக்கு காரணம் கேட் கீப்பரின் அலட்சியம்தான் என்ற குற்றச்சாட்டு அப்பகுதி மக்களால் முன்வைக்கப்படுகிறது. இதையடுத்து மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் பள்ளி வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் ரயில் கேட்டை திறந்ததாக கேட்மேன் பங்கஜ் சர்மா வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதுவே மறுபுறம் கேட் திறந்திருந்ததால் தான் வாகனத்தை இயக்கினேன், கேட் கீப்பர் உள்ளிட்ட யாரிடமும் நான் எதுவும் பேசவில்லை என பள்ளி வாகன ஓட்டுநர் சங்கர் கூறியுள்ளார். இவ்வாறு விபத்து தொடர்பாக இருவேறு தகவல்கள் தெரிவிக்கப்படும் நிலையில் ரயில்வே துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சமும், பலத்த காயமடைந்தோருக்கு தலா ரூபாய் 1 லட்சமும், லேசான காயமடைந்தோருக்கு தலா ரூபாய் 50,000 நிவாரணம் வழங்கிட முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இக்கொடூர விபத்து குறித்த தொடர் விசாரணைகளின் பின்னணியில் பல தகவல்கள் வெளியாகும் என நம்பப்படுகிறது.